நேரே இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நீங்க ஒரு ஏடிஎம் மிஷின்ல போய் ஒரு குறிப்பிட்ட தொகைய டெபாசிட் பண்றீங்கன்னு வெச்சுப்போம். ஓகே. அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க போட்டதை விட 2 மடங்கு பணத்தை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கிறீங்க. ரைட். ஆனா அந்த வருஷ கடைசில அக்கவுண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா, நீங்க ஆரம்பத்துல போட்ட அசலை விட 3 மடங்கு பணம் இன்னும் உள்ளேயே இருக்குன்னு காட்டுது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. இது என்ன மேஜிக்கா இல்ல ஏமாத்து வேலையான்னு தோணும். ஆனா கிரிப்டோ உலகத்துல ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதுதான் உங்களோட கணக்கு. உண்மைதான். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தியரி இது. இன்னைக்கு நாம இந்த அலசல்ல எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ முதலீட்டோட சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதாவது 12 மாசத்துல போட்ட பணத்தையும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸையும் எப்படி பெருக்கி காட்டுறாங்க அப்படிங்கிற எண்களின் தர்க்கத்தை நாம உடைக்க போறோம். கண்டிப்பா. ஓகே, நான் அந்த அட்டவணையோட அடிப்படையை இப்போ சொல்றேன். ஒரு 1000 எல்ஜிஎன்எஸ் முதலீடு பண்றோம்னு வைப்போம். சரி. ஒரு எல்ஜிஎன்எஸ் விலை $4, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 95 ரூபாய். கரெக்ட். முதல் மாசத்துல இந்த ஸ்ப்ரெட்ஷீட் படி 20% வளர்ச்சி கிடைக்குது. அதாவது அந்த 1000 தோராயமாக 1198 மாறுது. அப்போ லாபம் மட்டும் 198. இங்க தான் அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் அப்புறம் மாதாந்திர லாபம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சொல்லுங்க, அது எப்படி வேலை செய்யுது? இப்போ அந்த வந்த 198 லாபத்தை அப்படியே முழுசா வெளியே எடுக்காம சரி பாதியா பிரிக்கிறாங்க. ஓ, பாதி பாதியாவா? ஆமா. அதாவது 50%. தோராயமா 98 எல்ஜிஎன்எஸ் நீங்க உங்க சொந்த லாபமா வெளியே எடுத்துக்கலாம். ரைட். மீதி இருக்கிற அந்த 100 எல்ஜிஎன்எஸ் உங்களோட அசல் 1000தோட சேர்த்து அடுத்த மாச தொடக்கத்துல உங்களோட பேஸ் அமௌண்ட்ட 1100 மாத்திடுறாங்க. ஓஹோ, இது எப்படி இருக்குன்னா ஒரு மாயாஜால மாமரம் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது இன்னைக்கு பழுக்கிற பழத்துல பாதிய மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு மீதிய அப்படியே விதையா போட்டா அடுத்த மாசமே அது பெரிய மரமாகி எக்ஸ்ட்ரா பழம் கொடுக்கும்ல, அது மாதிரி. எக்ஸாக்ட்லி. ரொம்ப நல்ல ஒப்பீடு. இந்த கணத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த அசல் தொகை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக்கிட்டே வர்றது தான் இதோட சூட்சமம். புரியுது. இப்போ 3வது 4வது மாசம் வரும்போது நீங்க ஆரம்பத்துல போட்ட அந்த 1000க்கு 20% லாபம் வராது. அப்புறம் எப்படி வரும்? அந்த பேஸ் 1200 1300ன்னு மாறி அந்த பெரிய தொகைக்கு 20% லாபம் கணக்கிடப்படும். அப்போ அந்த மாதாந்திர லாபத்துல பாதிய நாம திரும்ப திரும்ப அசலோட சேர்க்கும்போது அந்த பேஸ் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. உண்மைதான். இதுதான் காம்பவுண்டிங்கோட மெக்கானிசம். மாதாந்திர லாபமும் ஒவ்வொரு மாசமும் அப்டேட் ஆகிற அசலும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது இப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்குது. அப்போ இந்த சுழற்சியை நாம அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஓட விட்டோம்னா அந்த எண்களோட வளர்ச்சி ரொம்ப விசித்திரமா மாறுமே. ஆமா, கண்டிப்பா மாறும். 12வது மாசம் முடிவுல நீங்க மாசம் மாசம் பாதி பாதியா வெளியெடுத்த தொகையை மட்டும் கூட்டி பாத்தீங்கன்னா மொத்தம் 2226 எல்ஜிஎன்எஸ் வெளியெடுத்திருப்பீங்க. கரெக்ட். அதாவது சுமார் 8,45,000 ரூபாய். நீங்க உள்ள போட்டது 1000, ஆனா வெளியெடுத்தது 2000க்கு மேல. ஒரு நிமிஷம், முதலீடு செய்ததை விட 2 மடங்கு லாபத்தை நம்ம வெளியே எடுத்த பிறகும் எப்படி கணக்குல 3116 எல்ஜிஎன்எஸ் மீதம் இருக்கு? அதுதான் அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் கணக்கீடோட மேஜிக். அதாவது கிட்டத்தட்ட 11,84,000 ரூபாய் மதிப்புள்ள முதலீடு அப்படியே அக்கவுண்ட்ல இருக்கும். ஆமா, நாம பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தாலும் உள்ள இருக்கிற அசல் குறையறதுக்கு பதிலா எக்ஸ்போனென்ஷியலா ஏறிக்கிட்டே போறதுக்கு இதுதான் காரணம். கணக்கு பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா ஒரு காகிதத்திலேயோ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ எண்கள் தப்பாவே போகாது.